जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்தவேல் அப்படிங்கிற 108 நாள் பட்டியனுடைய 67வது நாள் 26/9/2025 இந்த வகுப்பை பார்க்கலாமா? ஓம் சாந்தி. ஒவ்வொரு சம்பந்தமும் நிலையற்றது, ஒவ்வொரு அனுபவமும் நிலையற்றது. எந்த ஒரு சம்பந்தத்தையும் நம்ம பிடிச்சிக்க கூடாது, இல்லைன்னா நம்மளுடைய முடிந்து போன கடந்து போன அனுபவங்களையும் நம்ம பிடிச்சிக்க கூடாது. இது கூட ஒரு மோகத்தின் பந்தனம். இந்த வழி ரொம்ப நேராக போகுது, க்ளீனாக இருக்குது, சரளமாக இருக்குது. இந்த வழியில் எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு சுவரும் இல்லை. எந்த ஒரு பொருளும் நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடாது.
ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வஸ்துவை நம்ம விட்டுட்டே இருக்கணும். இது எவ்வளோ நல்ல பயிற்சி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அதுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லணும். ஒவ்வொரு தியாகமும் அது ஒவ்வொரு வெற்றிக்கு சமமானது. அதனால் வெற்றின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தியாகத்தையும் நம்ம யாரை ரொம்ப அன்பு பண்ணுறோமோ அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. அவங்கள சுதந்திரமாக்கிருங்க. அவங்கள விட்டுருங்க. அம்மா தாய் தந்தை அவங்களுடைய குழந்தைங்களை அந்த மாதிரி சுதந்திரம் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு தோட்டக்காரர் தன்னுடைய தோட்டங்களை முக்தி பண்ணுறாரோ, விடுதலை கொடுக்குறாரோ, அதே மாதிரி அன்பு அப்படின்னா அது அடிமை கிடையாது. அன்பு அப்படிங்கிறது சுதந்திரம். மனிதர்கள் வராங்க, மனிதர்கள் போயிடுறாங்க. வஸ்துக்கள் வருது, வஸ்துக்கள் போயிடுது. விஷயங்கள் வருது, அந்த விஷயங்கள் போயிடுது. அனுபவங்கள் வருது, அனுபவங்கள் போயிடுது. அந்த அனுபவங்களை கூட பிடிச்சு வச்சுக்க கூடாது. விட்டுருங்க, சுதந்திரம் கொடுத்துருங்க. ஒரு அனுபவம் கிடைச்சிது, அந்த அனுபவத்தை நான் வாழ்க்கை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டேன். வாழ்க்கை ஃபுல்லாக அதையே எல்லாத்திட்டையும் சொல்லிட்டே இருக்கிறேன். இது கூட ஒரு மோகம். கடந்து போன விஷயங்களுடைய நினைவுகளையும் விட்டுறணும். அதை ட்ராப் பண்ணிடுங்க, விட்டுருங்க. நம்ம யாரையாவது மாற்றுறதுக்கு ஒரு ஆசைப்படுறோம், அந்த ஆசை கூட ஒரு பந்தனமாகும். எதுக்கு மாற்றணும்? நம்ம கரைபடியாத அன்பு. அன்பு உங்கள் பந்தனமாக ஆகிடக்கூடாது. நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், எல்லோரும் இப்போ கண்ணை மூடிக்கோங்க. அதை மனசின் கண் மூலமாக விஷுவலைஸ் பண்ணுங்க. மனக்கண்ணால் அந்த காட்சியாக பார்க்கணும். கண்ணை மூடுங்க. கொஞ்சம் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கழுகு வருது. அங்கே அந்த கழுகு தன்னுடைய அழகால் ஒரு மீனை எடுத்துகிட்டு ஆகாயத்தை நோக்கி பறந்து போயிடுது. அதாவது மீன் இருக்குது, மீனவர்கள் இருக்காங்க, அவங்க வலை வீசுகிறாங்க, அப்புறம் மீனை பிடிக்கிறாங்க. அப்புறம் கழுகு வருது ஆகாயத்துலேருந்து, மீண்டும் மீனை எடுத்துக்கிட்டு ஆகாயத்துக்கு பறந்து போகுது. அந்த கழுகு என்ன பண்ணுது? இன்னும் மேலே 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 பறந்து போயிட்டே இருக்குது. அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி 1000 காக்கா கூட்டம் அதை பின்தொடருது. அது எந்த பக்கத்துலாம் போகுதோ கழுகு, அதுக்கு பின்னாடியே அந்த காக்கைகளின் கூட்டமும் பின்னாடியே போகுது. கழுகு வடக்கு பக்கம் போனால் காக்காவும் வடக்கு பக்கம் போகுது. அது தெற்கு பக்கம் போனால் அதுவும் தெற்கு பக்கம் போகுது காக்காக்களும். அப்புறம் அது கிழக்கு பக்கம் போகுது, மேற்கு பக்கம் போகுது. எல்லா பக்கமும் காக்காவும் பின்தொடருது. காக்கா கூட்டம். கழுகுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த காக்கா கூட்டம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருது, துரத்திட்டு வருது. திடீர்னு அதனுடைய அலகில் இருந்த, அதனுடைய வாயில் இருந்த அந்த மீன் கீழே விழுந்துருது. அப்போ அந்த காக்கா கூட்டம் அந்த கழுகை துரத்துறதை விட்டுட்டு அந்த மீனை துரத்துது. மீனை நோக்கி அது படையெடுக்குது. ஒரு மரத்தினுடைய கிளையில் கழுகு உட்காந்து அமைதியாக பொறுமையாக உட்காந்து சாந்தியாக உட்காந்து தனக்குத்தானே பேசுது. ரொம்ப நல்லதாக போச்சு, நல்ல வேலை, ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக அந்த மீன் என்னுடைய வாயிலேருந்து விழுந்துருச்சு. அது விழுந்த பிறகு தான் ஒரு மன நிம்மதி கிடச்சிது, மன அமைதி கிடச்சிது. நான் எந்த ஒரு மீனை பிடித்து வச்சிருக்கிறேன், உலகத்தினுடைய ஆசைகள் மற்றும் உலக விஷயங்கள், இதுதான் அந்த மீன். எப்போ மீன் நம்மளை விட்டு விடுபடுமோ அப்போ அந்த நிலனும் நம்மளை விட்டு போயிடும். அப்போ சாந்தி மீண்டும் நம்மளை நோக்கி வந்துடும், நம்மக்கிட்ட வந்துடும். உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நான் யாரையாவது பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கிறேன்னா முக்தி கொடுத்துருங்க, முக்தி ஆக்கிருங்க. அதை விட்டுருங்க, விடை கொடுத்துருங்க அதுக்கு, அந்த பொருளுக்கு இல்லை அந்த மனிதருக்கு. ஓம் சாந்தி. இப்போ கண்ணை திறங்க. இப்போ எல்லோரும் கண்ணை திறக்கலாம். நிர்மோகி ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்காக தனித்தனியான நீங்களே ஒரு யுக்தியை யோசிக்கணும், ஒரு ஐடியாவை. ஏன்னா ஒவ்வொருடைய வியாதியும் அவங்கவுங்களுடையது, தனித்தனி. இப்போ எல்லாத்துட்டையும் ஒரு கேள்வி. ஒருவேளை இங்கே ஒரு 1000 லட்டு எடுத்துகிட்டு வரோம். எத்தனை லட்டு? 1000. அப்புறம் எல்லாத்துட்டையும் சொல்லியாச்சு, உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த லட்டை சாப்பிடுங்களாம். ஓகேவா? அப்புறம் அதே 1000 லட்டை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். வெளியிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது. எப்படி கொடுப்பீங்க? இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் லட்டு சாப்பிட்றீங்க. ஃபஸ்ட்டு சிலருக்கு 10 சாப்பிட்றாங்க, சிலர் 5, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்றாங்க. சரி, சாப்பிட்டாச்சு, மிச்சம் கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் எவ்வளோ லட்டு கொடுத்தனோ அதே அளவு லட்டை எனக்கு திருப்பி கொடுக்கணும்.
நான் எவ்வளோ கொடுத்தேன்? 1000 லட்டு கொடுத்தேனா? எப்படி 1000 லட்டு கொடுப்பீங்க? ஸ்மாஷ் பண்ணி அதை மீண்டும் உடச்சி லட்டு பண்ணணும். இப்போ நான் 1000 லட்டு கொடுத்தேன், எல்லோரும் சேர்ந்து 200 இல்லை 100 இல்லை 200 லட்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, மீதி 800 லட்டு இருக்குது. அந்த 800 லட்டை என்ன பண்ணுவீங்க? மீண்டும் அதே போல் உடச்சி அதே போல் மீண்டும் பிடிக்கணும், லட்டு பிடிக்கணும், 1000 லட்டாக பிடிக்கணும். அதாவது பூந்தி ஆக்கிடணும், லட்டை பூந்தி ஆக்கிட்டு சின்ன சின்ன லட்டாக பிடிக்கணும். எப்படியும் 1000 லட்டு கொடுக்கணும். நான் சொல்லலையே உங்களுக்கு லட்டு பெருசாக தான் இருக்கணும் இல்லை சின்னதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. 1000 லட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு தான் என்ன சொல்லப்படுது? யுக்தி, புத்திசாலித்தனம். இதுக்கு தான் சொல்லப்படுது சாமர்த்தியம், சாதுரியம், சாணக்கிய மூளை, சகுனி மூளை, ராஜதந்திரம், புத்தியினுடைய அதிசயம். நம்மளுடைய அப்பா பாபா அனைத்து அதிசயங்களின் தந்தையாக இருக்கிறார், கடலாக இருக்கிறார். அதிசயங்களின் கடல் பாபா. அன்றைக்கி நம்ம கடலினுடைய லிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதில் இதையும் சேர்த்துக்கலாம். பாபா அதிசயங்களின் கடலாக இருக்கிறார். அதனால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய குழப்பங்கள், பிரச்சனைகள், விகாரங்கள், விகர்மங்கள், பாவ கர்மங்கள், கவலை, மோகம், பயம், வலி, வேதனை, அனைத்து விஷயங்களையும் அதை என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று பண்ணணும், யுக்தியாக செய்யணும். யுக்தியாக, அதாவது புத்தி பலத்தின் மூலமாக அதை வெற்றி அடையணும். இன்று பாபாவுடைய மகா வாக்கியம், இன்று 4 மகா வாக்கியம் பாபாவுடையது இருக்குது. முதல்ல வரதானம் சம்பந்தப்பட்டது. வரதானத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? பாத்திரம் வேணும். பாத்திரமானதாக தகுதி இருக்கணும். என்ன வேணும்? தகுதி வேணும், யோக்கியம் வேணும். 2வது விஷயம், பாபாவை உங்களுடைய கண்களில் அரெஸ்ட் பண்ணி கைதியாக்கி வச்சுருங்க. பாபாவை தன்னுடைய கண்களில் குதாவை, இறைவனை கைதி பண்ணி ஒரு கைதியாக வச்சுருங்க கண்ணுக்குள்ளே. அப்போ இந்த கண்கள், இந்த பார்வை எங்கேயுமே மூழ்கி போகாது, வேற எங்கேயும். 3வது, பகவானுடைய ரூபம் அதிகாலையில் என்னவா இருக்கும்? பாபா அதிகாலையில் அமிர்த வேளையில் என்ன ரூபத்தில் இருக்கார்? பாபா போலா பண்டாரி, கள்ளம் கபடமற்ற தன்மையில் இருக்கார் பாபா. அமிர்த வேளையினுடைய நேரத்தில் பாபா வள்ளலினுடைய தர்பாராக இருக்கிறார் பாபா. அமிர்த வேளைங்கிறது வள்ளல், ஸ்ரீ பாபா வள்ளலாக இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் தர்பார் கூட்டியிருக்கிறாரு. யாருக்கு என்ன வேணுமோ அவங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். எது வேணுமோ உங்களுக்கு அதனுடைய வரதானத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. 4வது, நிர்மோகி, மோகம் இல்லாத நிலை. இன்றைய 4 ஹோம்ஒர்க், அதில் ஒரு ப்ராக்டிஸ் பாபா என்னுடைய நெற்றியில் எழுதுறாரு. நிர்மோகி அப்படின்னு நினைக்கணும். பாபா எழுதுகிற மாதிரி நினைக்கணும். அதனால் எல்லாரும் இப்போ கண்ணை மூடிட்டு இதை இமேஜின் பண்ணுங்கள். கண்ணை மூடுங்க. பாபா உங்களுடைய என்னுடைய நெற்றியில் நான் நிர்மோகி, மோகம் இல்லாதவன் அப்படின்னு என்னுடைய நெற்றியில் எழுதுறாரு அப்படின்னு நினச்சி பாருங்கள். நிர்மோகி, மோகமற்றவன். ஓம் சாந்தி. இது இன்றைய 3வது ஹோம்ஒர்க்கு நம்ம இப்போ பார்த்தது. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே வரதானம் இருக்குது, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதனுடைய 3 வரதானத்தை இன்றைக்கி எழுதணும். அதாவது எனக்குள்ளே ஏற்கனவே இருக்குது, அந்த வரதானம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் 3 மட்டும் எழுதணும். எதன் காரணத்தினால நான் இந்த அளவு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறேன், இல்லைனா எனக்கு இவ்வளோ சாதனங்கள் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நினச்சி அதுக்கேற்ற மாதிரி அந்த 3 வரதானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எழுதணும். என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ ஈஸியாக சகஜமாக எனக்கு பகவான் கிடச்சிட்டாரு, என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு, அதுக்கு காரணம் என்னவா இருக்குது? ஏதோ ஒரு வரதானம் அது பின்னாடி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. சூட்சுமமாக நமக்கு தெரியாமலே அங்கே வேலை நடக்குது. அது நமக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். அதனால் தானாகவே நமக்கு கிடைச்ச வரதானம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்தது ஒரு தாமரை மலரை வரையணும். அதனுடைய அந்த இதழ்கள் இருக்குல்ல, அதுக்கு மேலே வரதானங்களை எழுதணும். ஏதோ ஒரு வரதானம், இல்லைனா அந்த 3 நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டினில், அந்த 3 கூட எழுதலாம். 4வது இயற்கையான விஷயங்கள். ஒரு மரத்தினுடைய இலை, செடியினுடைய இலையை எடுத்துக்கலாம், இல்லைனா பூவை எடுத்துக்கலாம்,
அதை வந்து இல்லை பழத்தை எடுத்துக்கலாம், இல்லை காய் எடுத்துக்கலாம். அதை வந்து ஏதாவது ஒரு வரதானத்துக்கு கூட நினச்சி பார்க்கறது. பழத்தில் என்ன இருக்குது? கலர் இருக்குது, ஜூஸ் இருக்குது, நறுமணம் இருக்குது, ஸ்வீட்னஸ் இருக்குது, நல்ல டேஸ்ட் இருக்குது. இதெல்லாம் அதனுடைய வரதானங்கள். அதனுடைய ரூபம் நல்லா இருக்குது, அதனுடைய கலர் நல்லா இருக்குது, அதனுடைய ஜூஸ் நல்லா இருக்குது, அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்குது, அதனுடைய வாசனை நல்லா இருக்குது. அப்போ சங்கமிகம் எப்படி இருக்கணும்? பழத்தினுடைய வாழ்க்கையாயிடணும், பலகார வாழ்க்கையாயிடணும். ஒரு பழத்துக்கு எவ்வளோ வரதானங்கள் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? சத்தியுகங்கிறது என்னது? பழத்திற்கு சமமான வாழ்க்கை. தெய்வத்துவம் அப்படிங்கிறதனுடைய ஒரு வாசல் தான் இந்த பழம். தெய்வத்தன்மை. யோகத்தினுடைய ப்ராக்டிஸ் வந்து இப்படியும் ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம். உங்களுடைய என்னுடைய சரீரத்தை நான் வந்து தூக்கி இன்னொரு பக்கம் வச்சுட்டேன். என்னுடைய சரீரம் என்கிட்ட வேற இடத்துல இருக்குது. நான் அங்கே இருக்கிறேன், என்னுடைய சரீரம் அங்கே இருக்குது அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். நான் ஆத்மா, பாபா என்னுடைய சரீரத்தை உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு போகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்னுடைய சரீரத்தை கொஞ்சம் நேரம் கழட்டிட்டு நல்லா பேக் பண்ணிவிட்டு உங்கள் டிரான்ஸ்லைட் இருக்கு இல்லையா, பாபா ரூமில் லைட்டு, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வச்சுட்டு போகிறேன், கொஞ்சம் பார்த்துங்க பாபா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஆனால் போகும்போது சரீரத்தை எடுத்துகிட்டு போயிடணும், அங்கேயே விட்டுட்டு போயிடக்கூடாது. யோகா எல்லாம் முடிஞ்ச பிறகு. இல்லைனா சங்கராச்சாரியார் மாதிரி ஆயிடக்கூடாது. அவர் வந்து யாருக்கூடிய வாத விவாதம் பண்ணுவார். அப்போ அதில் ஜெயிக்கிறதுக்காக கூடு விட்டு கூடி பாய்வார். அப்போ அவர் சரீரத்தை விட்டுட்டு போயிடுவார், அதை எரிச்சிருவாங்க. அதாவது ஒருத்தர் கூட மண்டலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வாத விவாதம் ரொம்ப நாளாக நடக்குது. சாஸ்திர அர்த்தத்தில் சாஸ்திரத்தை வச்சு அவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கடைசியில் ஜெயிச்சிடுறாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஜெயிச்ச பிறகு அவங்க மனைவி வந்துடுறாங்க. அவங்க மனைவி இல்லையா, பெண் இல்லை, காம விகாரத்தை சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இவர் வந்து குமார், அவங்க மேரேஜ் ஆனவங்க, இவர் பிரம்மச்சாரி, இவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அவர் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்புறம் அவருடைய சிஷ்யர்களுக்கு சொல்கிறாரு, அவர் என்னுடைய சரீரம் அங்கே இருக்கும். அப்புறம் அவர் வந்து என்ன கூடு விட்டு கூடு பயிர விக்தி மூலமாக அவர் இன்னொரு ராஜா, ரொம்ப போகத்திலேயே மூழ்கி இருந்த ஒரு ராஜா, அந்த ராஜா இறந்து போய் அவருடைய டெட் பாடி இருக்கும். அந்த டெட் பாடிலாம் வெறுப்பு வந்துடுவார், உள்ள கூடு விட்டு கூடு பாஞ்சிடுவார். அவருடைய ஒய்ஃப் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அழுதுட்டுருக்காங்க சுற்றி. திடீர்னு இவர் அங்கே என்ட்ரு ஆனோடனே எழுந்திரிச்சு உட்காந்துருவார். அந்த ஆத்மா யாருடையது? சங்கராச்சாரியாருடையது. பார்க்குறாங்க, இது என்ன எல்லாத்தோட ரொம்ப புது ஆளாக இருக்காரு, முற்றிலுமாக வைராக்கியம், தபஸ்வி. எல்லா ராணிகளும் ஒரே குழப்பமாயிடுச்சு, என்ன நடக்குது, யார் வந்தது? முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுடைய நாட்டில் வந்து இதெல்லாம் தப்பு நடந்தால் கூட அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். அவர் போக விலாசத்திலேயே மூழ்கி இருந்தார். ஆனால் இப்போ ஆத்மா மாறிடுச்சு, ஆனால் சரீரம் அதே தான். அப்போ வந்து அவங்க மனைவிமார்களுக்கெல்லாம் தெரிய வருது, அப்போ இவ்வளோ சிறந்த ராஜ்யம் செலுத்தக்கூடியவரை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராணிமார்கள்லாம் சேர்ந்து மந்திரியை சொல்லி அந்த சரீரத்தையே எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சரீரம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ ராஜாவாகவே இருப்பார்ல அந்த சங்கராச்சாரியார், அப்போ ராஜா அழிய மாட்டார். ஆனால் அதை பார்த்துட்டு இருக்கிறது அவங்க சிஷ்யர்கள் அங்கே இருக்காங்க, பாதுகாத்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி அதில் வர்ணனை இருக்குது. இது ஒரு ஸ்டோரியாக, இது ரொம்ப பெரிய ஸ்டோரி. இதுக்கு தான் என்ன சொல்லப்படுது? பரகாய பிரவேசம். இன்னொருத்தருடைய சரீரத்தில் கூடு விட்டு கூடு பாயிருது. தமிழில் கூடு விட்டு கூடு பாயிருது, இங்கிலீஷில் வந்து ஹிந்தியில் வந்து பரகாய பிரவேசம். வேற ஒருத்தருடைய சரீரத்தில் பிரவேசம் ஆகிறது. அதனால் இதே மாதிரி வேறு யாருடைய சரீரத்தில் நீங்கள் பிரவேசம் ஆயிடாதுங்க. உங்களுடைய சரீரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அதை கழட்டி வைக்கணும். நம்ம உடம்பை மனசின் மூலமாக அதை கழட்டி வைக்கணும் பாபா பக்கத்தில். அப்புறம் மிச்சம் இருக்கிறது யார்? நான் ஆத்மா, ஜோதி பிந்து, ஜோதி ஸ்வரூபம், பிரகாச ஸ்வரூபம். அப்போ இன்றைக்கி வந்து 4 விஷயங்கள் ஹோம்ஒர்க்குக்காக. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்மளே யோக்கியமானவங்களாக ஆக்கணும். அப்போ வரதானங்கள் கிடைக்கும். அப்போ தான். 2வது, நம்மளுடைய கண்களில் பாபா மூழ்கி இருக்கணும். அப்போ நம்மளுடைய கண்கள் யார் மேலேயும் போய் மூழ்காது. எந்த கண்களில் பாபா இருக்கிறாரோ அந்த கண்களில் மாயா வர இயலாது. 3வது, பகவான் வந்து எந்த ரூபத்தில் இருக்கார்? அதிகாலையில் போலா பாபாவாக இருக்கிறாரு, போலா பண்டாரியாக இருக்கிறாரு. அவர் தர்பார் கூட்டி இருக்கிறாரு. என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அவர் சிரித்த முகத்தோட எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கார். பாபா வள்ளலாக இருக்கிறாரு, போலா வள்ளல்.
கள்ளம் கபடமற்ற வள்ளல். 4வது நிர்மோகி, மோகமற்றவர். இதுக்காக பாபா என்ன சொல்கிறாரு, எல்லா சம்பந்தத்தையும் என்கூட வைங்க, என்கிட்ட வைங்க. சம்பந்தங்கள் தான் நம்மளை நல்லா அலைய விடுது. நம்மளுடைய சம்பந்தங்கள் ஒரு சிலந்தி விலைக்கு சமமானது. ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அப்புறம் போக அது நம்மளை பிடிச்சு வச்சுக்குது. சம்பந்தம் ஒரு விதைக்கு சமமானது. அதில் பெரிய மரமே அங்கே வந்துடுது அந்த விதையில். அதனால தன்னுடைய மோகம் என்ற ஒரு மரத்தை, அந்த மரத்தை நீங்கள் டெய்லி செக் பண்ணி பாருங்கள். டெய்லி, தினமும் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பொருள் இருக்குதோ, உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்குதோ அதுக்கு மேலே எழுதிருங்க, இது நிலையற்றது, இது நிலையற்றது. குக்கர் நிலையற்றது, தோசைக்கல் நிலையற்றது, பாத்திரம் நிலையற்றது, ஃப்ரிட்ஜு நிலையற்றது, மொபைல் ஃபோன் நிலையற்றது, டப்பா நிலையில்லாதது, பாலித்தீன் கவர் அதுவும் நிலையில்லாதது, நிரந்தரமற்றது, சோஃபாவும் நிரந்தரமற்றது, அப்புறம் ஹேண்ட்பேக்கு அதுவும் நிலையில்லாதது, அது நிரந்தரமானதல்ல, அழியக்கூடியது. பதி பத்னி எல்லாமே அழியக்கூடியது. எல்லா சம்பந்தங்களும் வர்றாங்க போகிறாங்க, எல்லா சம்பந்தங்களும் எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. எதுவுமே நிலையானது, அழியக்கூடியது, எல்லாமே அழியக்கூடியது, நிலையானது கிடையாது, நிரந்தரம் கிடையாது. நம்மளுடைய எல்லா அனுபவங்கள் கூட நிலையானது கிடையாது. நீங்கள் அடைஞ்ச அனுபவங்கள் கூட நிலையானது கிடையாது. அதை கூட பிடிச்சிக்கிட்டு அதை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. எதுவுமே நிலையானது கிடையாது. அது அனுபவங்கள் ஏற்பட்டது, அது போயிடுச்சு. அதையே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு தடவை சொன்னாச்சு ஓகே, அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, அங்கேயே பிடிச்சிட்ருக்குறீங்க. சொல்கிறோம் அப்படின்னா அது அகங்காரத்தினுடைய விஸ்தாரம். அது அனுபவத்தை கொடுத்தது, அது போயிடுச்சு. நேற்று ஒரு மாதாஜி வந்தாங்க, ரொம்ப பெரிய டிஸ்கஷன் நடந்தது, ஃபுல் குரூப் கூட சேர்ந்து. நான் பாபா கிட்ட சர்வ சம்பந்தமும் வைக்கிறேன். ஆனால் என்னுடைய ஒரு பையன் இருந்தான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான். என் பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறத அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க எல்லா பக்கமும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க பையனை பற்றி அவ்வளோ சுகமான சொல்கிறாங்க கதையை. ஆனாலும் எனக்கு எந்த ஒரு பிரபாவமும் ஏற்படலை அவங்களுடைய கதையில். ஆனால் இது கூட ஒரு பொறி, கன்னி வெடி மாதிரி நல்லா இருந்திருக்கும். அவங்க ரொம்ப நல்லா அழுதுருந்தாங்கன்னா நல்லா போயிருக்கும். ஆனால் அந்த சோகம் அவங்கள இன்னும் துரத்திட்டே இருக்குது, அவங்கள வதக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, க்ரீஃப் ரியாக்ஷன்ட்டு. ஏதாவது ஒரு மனிதனுக்கு அவங்க சொந்தக்கார, ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க 5 விஷயங்களை கிராஸ் பண்ணி போவாங்கன்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு டினைல். அவர் போயிட்டார் அப்படிங்கிறதே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்காகவே சாப்பிடுவாங்க, அவங்களுக்காகவே சமைப்பாங்க, அவங்களுக்காகவே எல்லாமே செய்வாங்க. நேச்சுரலாக அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அவர் இருக்காததாவே நினச்சிட்டு இருப்பாங்க. அவர் தெரிகிறார் அவங்க கண்களுக்கு, அப்புறம் அவருடைய சப்தம் கேட்குது. ஒருவேளை இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா உள்ளுக்குள்ளே அது அடங்கி போச்சுன்னு அர்த்தம். 2வது கோபம். யார் மேலே கோபம்? 3வது கோபம். வீட்டில் இருக்கவங்க மேலே கோபம், அவங்க சீக்கிரம் வீட்டில் கொண்டு சேர்க்கலை. அப்புறம் டாக்டர், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க மேலே கோபம், அவங்க ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இல்லைன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே தப்பு சொல்லுவாங்க, இல்லைன்னா நர்ஸு மேலே சொல்லுவாங்க. இது ரொம்ப பயங்கர கோபத்தில் இருப்பாங்க அவங்க. 3வது பார்கெனிங். 3வது அவங்க பிஸ்னஸ் பேசுகிறாங்க. சரி நல்லது, பரவாயில்ல, நான் உன்னை கோச்சிக்க மாட்டேன், நீ வா, உன்னுடைய கேம்ஸ் முடிச்சுக்கோ, நீ வந்துரு. மனசுக்குள்ளேயே அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த இறந்து போன மனிதருக்கு கூட சேர்ந்து அவங்க பார்கெனிங் பண்ணுறாங்க, அதாவது பிஸ்னஸ் பேசுகிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பேசுகிறாங்க. அப்புறம் 4வது நிலை, அவங்க டிப்ரெஷனில் போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு தனியாகவே இருந்து டிப்ரெஷன்லேயே போயிடுறாங்க, மென்டல் ஆகிடுறாங்க. என்னுடைய குழந்தை, என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு, என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய சொந்த பந்தம் ஏன் போயிட்டாங்க என்னை விட்டுட்டு? என்னுடைய அப்பா, என்னுடைய தாதி, தாத்தா பாட்டி, யாரோ நண்பர்களா, என்னுடைய நண்பன், எனக்கு ஒரே ஒரு நண்பன் தான் இருந்தான், அவனே போயிட்டான். கடைசி 5வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜா, அதில் வர்றது தான் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் தான் ஏற்றுக்கிறாங்க, இனிமேல் அவர் வரமாட்டார், அவருடைய பயணம் நம்ம கூட முடிஞ்சிருச்சு. இந்த 5 ஸ்டேஜ் இருக்குது. இதுக்கு க்ரீஃப் ரியாக்ஷன்னு பேர். இந்த 5ஐயும் ஒரு மனிதன் கிராஸ் பண்ணியே ஆகணும். ஒருவேளை இந்த 5 ஸ்டேஜையும் அவங்க கிராஸ் பண்ணல அப்படின்னா அவங்க அங்கே அடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சும்மா ஒரு ஷோ காட்டுறதுக்காக ஒரு சீன் போடுவாங்க,
பாருங்கள் நான் வந்து எவ்வளோ மோகம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில் காட்டிக்கிறதுக்காக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் மறக்கலை. இந்த அனுபவத்தெல்லாம் கிளாஸாக போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அனுபவம் மாதிரி இங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த அனுபவம் சொல்கிற போதே தெரிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு அவங்க மேலே எவ்வளோ மோகம் இருந்திருக்கு. அவங்க வந்து நஷ்ட மோகாவுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவர் இறந்துட்டார், என்னுடைய ரொம்ப சொந்தக்காரரு, ஆனாலும் நான் ஆடாமல் அசையாமல் இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சு போயிடுது அவங்கள எக்ஸாம்பிள் எடுத்ததுனால. அப்போ அவங்களுக்கு மோகம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இது அண்டர்ஸ்டுட்டு. இப்போ எவ்வளோ பெரிய ட்ராப்பு பாருங்கள், பொறி. அதனால் தன்னுடைய அனுபவங்கள் மேலே கூட மோகம் இருக்கக்கூடாது. அதையும் விட்டுருங்க, அதுக்கு முக்தி கொடுங்க. அப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ 4 ஹோம்ஒர்க் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம இப்போ பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த அமிர்தவேலை புத்தகத்துலேருந்து இன்னையோடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த பிரதருக்கு நான் இந்த டியூட்டி கொடுத்துருந்தனோ அமிர்தவேலை புத்தகத்துலேருந்து டெய்லி ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து நம்ம படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் அவர் கொடுத்தது ரொம்ப சின்னதாக கொடுத்தாரு. அப்புறம் இப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இன்னும் பாதி புக்கு இருக்குது. நமக்கு 67 நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்னையிலிருந்து பெரிய 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 பாயிண்ட்டாக நம்ம எடுத்து நம்ம படிக்கலாம். அமிர்தவேலை பாப்தாதா விசேஷமாக ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய தைரியமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு விசேஷமான சக்தி நினைவு பண்ணுறாரு, விசேஷமான சக்திகளை கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் தன்னைத்தானே பாத்திரமானவர்கள் என்று புரிந்து கொண்டு சக்தியை எடுத்து கொள்ளுங்கள். அப்போ நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். அமிர்த வேளையில் பாபா குழந்தைங்களுக்கு வரதானம் கொடுக்குறாரு டெய்லி. அந்த வரதானங்களால் நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவீனமே வராது உங்கள் வாழ்க்கையில். அதனால் என்ன பண்ணோம், ஆத்மா எல்லா வரதானங்களையும் எடுக்கிறதுக்கு தகுதியானவங்களாக மாற்றணும். நம்மளுடைய ஆத்மா வரதானம் எடுக்கிறதுக்கு முதல்ல தகுதியானதாக மாறணும். பாபா மேலே அன்பு இருக்குது அப்படின்னா அந்த ஆத்மா பாபாகிட்ட இருந்த எல்லா வரதானங்களையும் எடுக்கிறதுக்கு யோக்கியமாக ஆகிவிடும், தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளும். அப்போ நம்மளே என்ன பண்ணணும், நம்ம தகுதியானவங்களாக யோக்கியமானவர்களாக நம்மளை பாத்திரமானவர்களாக நம்மளை மாற்றிக்கணும். யார் பாத்திரமானவங்களா தகுதியானவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். அவங்களால அந்த வரதானத்துலேருந்து தப்பிக்க முடியாது, அவங்களுக்கு கிடைச்சே தீரும். யார் உள்ளுக்குள்ளே நீர்மோக நிலையில் இருக்காங்க, யார் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு பொய் பொருட்டு இல்லாமல் இருக்காங்க, கள்ளம் கபடமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாக்களுக்கு ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. பாபா இவர் நல்ல யோக்கியமான குழந்தை, இவருக்கு ஏதாவது கொடுங்க பாபா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தகுதி இருக்குது அப்படின்னா தானாகவே கிடைக்கும். பாபாவனுடைய பார்வை நாலாபுரமும் இருக்கிறது. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்போட காலில் ஒரு கொலுசியை கட்டினா கூட அந்த கொலுசினோட சத்தம் கூட கைலாசம் வரைக்கும் கேட்கும். ஒருவேளை யாராவது பாவம் செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய கம்பு குச்சி தானாகவே அடிச்சிடும், அவருக்கு அடி கிடைக்கும் கண்டிப்பாக. இன்னொரு சூட்சமான விஷயம், ஒருவேளை நம்ம யாரையாவது நிந்தனை பண்ணுறோம், ரொம்ப கேவலமாக நிந்தனை பண்ணுறோம் அப்படின்னா அவர் மேலே நமக்கு மோகம் அங்கே உட்காந்துரும், மோகம் வந்துடும். நீங்கள் நம்ம இப்போ புகழ்ச்சியை பற்றி பேசலை, நம்ம புகழ்கிறத பற்றி பேசலை. ஒருத்தர் புகழ்ந்துகிட்டே இருக்காங்க அதை பற்றி பேசலை. நீங்கள் ஒருத்தவங்களை இகழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்ணுக்கு தெரியாத 2 அந்த சூட்சுமமான ஒயர் அங்கே கனெக்ட் ஆகுது. பந்தனம், மோகம் என்ற கயிறு அங்கே ஒட்டி கொள்கிறது. அதனால் எந்த பக்கம் போனாலும் டேஞ்சர், 4 பக்கமும் கண்ணி வெடி இருக்குது. அதனால் அமிர்த வேலையிலேருந்தே பாபாவுடைய வரதானம் கிடைக்கிறது. டெய்லி அமிர்த வேலையில் மற்றும் கர்மயோகி ஸ்திதியில் அடிக்கடி அதை இதயபூர்வமாக நினைவு பண்ணுங்க. அப்போந்தான் அந்த வரதானம் உங்களுடையதாக ஆகும். மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது ஒரு பொழுதும். எப்படி ஸ்தூலமான கண்களில் எப்பொழுதும் மை தடவுறாங்க, அப்போ நிரந்தரமாக அது ஜொலிக்குது. அதே போல் சதா கண்களில் பாபாவை புள்ளி ரூபத்தில் உங்களை நீங்கள் நிறச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்மளுடைய கண்கள் வேறு எந்த பக்கமும் போய் மூழ்காது. பாபா இருக்கும்போது அது வேறு யார்கிட்டையும் போகாது. பாபாவை கண்ணில் நீங்கள் மூழ்க வைக்க முடியும் தானே. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா? எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. வேறு எந்த பக்கமும் கண்கள் எந்த பக்கமும் கவர்ச்சிக்கப்படாது. நம்ம முயற்சியிலேருந்து விடுபட்டுருவோம்.
அப்போ கண் பார்வை வந்து எங்கேயுமே போகாது. அப்போ நம்ம சேஃப்டியாக இருப்போம். அதனால் நம்மளுடைய கண்களில் எப்பொழுதுமே புள்ளியாக இருக்கக்கூடிய பாபா மூழ்கி இருக்கணும். பாபா கண்களில் இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய இதயத்திலையும் பாபா நிறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்மளுடைய கண்களை என்ன பண்ணணும்? பாபாவில் புள்ளியால் நிரப்பணும். ஆனால் கண் 2 இருக்குது, ஆனால் பாபா ஒருத்தர் தான் இருக்கார். எப்படி? கேள்வி வருது இல்லை, 2 புள்ளியா? அப்போ என்ன பண்ணலாம்? சரி, இப்படி நினச்சிக்கலாம். ஒரு பக்கம் வந்து புள்ளியான பாபா வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் பாபாவுடைய ஆஸ்தி வச்சுக்கலாம். பாபாவை கண்களில் வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய நினைவுகளில் வைக்கிறது, நம்மளுடைய ஸ்மிருதியில் வைக்கிறது, நம்மளுடைய மனசில் வைக்கிறது, நம்மளுடைய புத்தியில் வைக்கிறது, நம்மளுடைய வார்த்தைகளில் வைக்கிறது, நம்மளுடைய கர்மங்களில் வைக்கிறது, நம்மளுடைய சிந்தனைகளில் வைக்கிறது, எல்லா பக்கமும் பாபாவை வைக்கிறது. அதனால் கண்களில் பாபாவை வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அவரை என்ன பண்ணணும்? பாபாவை கைதி ஆக்கிடணும். அடுத்த பாயிண்ட்டு போலா பண்டாரி பாபா. இன்னைக்கு கள்ளம் கபடமற்ற பாபா. அமிர்த வேளையில் பாப்தாதா விசேஷமாக குழந்தைங்களுக்காக வள்ளல் ரூபத்தில் சந்திக்கிறாரு. அமிர்த வேளையில் பாபா எல்லா சம்பந்தங்கள் மூலமாக மற்றும் எல்லா கஜானாக்கள் அப்படிங்கிற அந்த பையை நிரப்புறதுக்காக போலா பண்டாரி ரூபத்தில் இருக்கிறாரு. கள்ளம் கபடமற்ற பண்டாரியாக இருக்கிறாரு. பகவானுடைய ஒரு பேர் அசுதோஷ். அப்படின்னா சிவனுடைய மனசு எப்படி இருக்குது? அசுதோஷாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டக்குன்னு அவர் வந்து உடனே திருப்தி அடைஞ்சிருவார் பாபா. அசுரர்களும் தவம் பண்ணுறாங்க, வரம் கேட்குறாங்க, கொடுத்துட்றாரு. தேவதைகளும் கேட்குறாங்க, கொடுத்துட்றாரு. மனிதர்களும் கேட்குறாங்க, கொடுத்துட்றாரு. அசுரர்கள் வந்து விஷ்ணுவை வந்து பக்தி பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி காட்ட மாட்டாங்க கதையை. பக்தியில் எல்லாரும் சிவனை தான் பக்தி பண்ணுவாங்க, சிவனை நோக்கி தவம் இருப்பாங்க. எத்தனை பேர் அசுரர்களை காட்டியிருக்காங்களோ அவங்க எல்லாம் யாரை பக்தி பண்ணுவாங்க? சிவனை தான் பக்தி பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு பேதபாவமும் எந்த ஒரு பக்ஷபாத்திரமும் எதுவும் பார்க்கறதில்ல. அவர் எல்லாரையும் சமமாக நடத்துகிறவராக காட்டியிருக்காங்க. பக்தியில் காட்டியிருக்கிறாங்க. அவர் வந்து தேவர்களும் சரி அசுரர்களும் சரி யாருமே வித்தியாசமாக மாட்டார். அவங்களுக்கு ஒரு குரு கொடுத்தாரு அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு குரு கொடுத்துருப்பாரு. யார் பக்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வேண்டியதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிவனை பக்தியில் காட்டியிருக்காங்க. அதனால் வரதானம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அப்புறம் விஷ்ணு தான் அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக அவதாரம் எடுத்து அவங்கள அழிக்க வைக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு பாவம். இவர் கொடுத்துட்றாரு. அவருடைய எதிர்காலமே ரொம்ப டேஞ்சர் ஆயிடுது. அப்புறம் நடுவில் இவர் நாரதர் வேறு இருக்கார், அவரை வச்சுக்கிறாங்க. அவர் எங்கே போனாலும் போய் எல்லா இடத்துலையும் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு வர்றது தான் அவருக்கு வேலை. அப்போ சிவனுடைய சுபாவம் என்ன? அவர் வந்து போலாநாத்தாக இருக்கிறாரு. அவருக்கு தெரியவே மாட்டேங்குது இவர் அசுரன், இவனுக்கு வரதானம் கொடுத்தா அவன் வேண்டாத வேலையெல்லாம் செய்வான் அப்படின்னு அவர் நினைக்கிறதே இல்லை. கொடுத்துட்றாரு கேட்டோன்னே. சில நேரம் நம்ம பார்த்துருக்கோம் பக்தியில் அவருக்கே சங்கடம் வந்துருச்சு அவர் கொடுத்த வரதத்தினால. பஸ்மாசுரங்கிறவன் அவர் பின்னாடியே வந்தான் அவருக்கு தலையில் கை வைக்கிறதுக்காக. அந்தளவு அவருக்கு கொடுத்த வரம் அவருக்கே மாறக்கூடிய நிலை வந்தது. ஆனாலும் இதெல்லாம் பக்தியில் காட்டியிருக்காங்க. அப்போ பாபா வந்து சிவன் வந்து ரொம்ப ரொம்ப போலாவாக இருக்கார். அவர் கள்ளங்கப்படம் எதுவுமே இல்லை. யார் போலாவாக இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த மாதிரியான போலாவான குழந்தைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். கள்ளம் கபடம் இல்லாத பாபாவை, கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். யார் வந்து நிரந்தரமாக சதி பண்ணுறாங்க, நிரந்தரமாக மற்றவங்களை கீழே விளைய வைக்கிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிரந்தரமாக ஏதாவது சாதுரியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சகுனி வேலை பண்ணுறாங்க, இல்லைன்னா சாணக்கிய வேலை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை எப்போ காலவாரி விடலாம், இப்போ எப்படி இவங்களை வந்து நிந்தனை பண்ணலாம், எந்த கேப்பில் இவங்களை வந்து அவமானப்படுத்தலாம், மற்றவங்களுக்கு முன்னாடி கெட்ட விஷயங்களை ஒரு மலை போல் நிறுத்தி விட்டுடுறாங்க. அந்த மாதிரிலாம் யார் யோசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான குழந்தைங்களை பாபாவுக்கு பிடிக்காது. நம்ம ஓவர் புத்திசாலியாக இருக்கிறவங்களே பாபாவுக்கு பிடிக்காது. அவருக்கு யாரை பிடிக்கும்? யார் ரொம்ப நிர்மலமாக இருக்கிறாங்க, ஸ்வச்சமாக இருக்கிறாங்க, கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள தான் பிடிக்கும். அந்த மாதிரியான ஆன்மீக முட்டாள்களை தான் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அமிர்த வேளையில் நீங்கள் பாபாக்கிட்ட என்னெல்லாம் எடுக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் போலாவாக இருக்கார், கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் பாபாவை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரை ஏற்றுக்க வைக்கலாம், இல்லைன்னா எல்லா சம்பந்தத்தையும் அவர் கூட நீங்கள் கடைபிடிக்கலாம். இதுக்கான சகஜ விதி, எல்லா விதமான விதிகள் மற்றும் எல்லா விதமான சித்திகளும் பாபாகிட்டிருந்து எடுக்கக்கூடிய நேரம் அந்த அமிர்த வேளை நேரம். பிராப்திகளின் பண்டாராக இருக்கக்கூடிய பாபா வள்ளல் சகஜமாக எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் ஈஸியாக கிடைக்குது எல்லாமே. அனைத்து குணங்கள் என்ற சுரங்கங்கள், அனைத்து சக்திகள் என்ற சுரங்கங்கள்
அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்காக ஓப்பன்லேயே இருக்குது. அதனால் எவ்வளோ வேணுமோ, என்னெல்லாம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் அமிர்த வேலை யோகத்தில் அலர்ட்டாக விழிப்புணர்வோடு உட்காரணும். அப்போந்தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். இந்த மாதிரி வரங்களை பாபாக்கிட்ட வந்து என்னெல்லாம் வேணுமோ அதை எடுக்க முடியும். அவர் கொடுத்துட்ருக்கிறாரு, நான் எடுத்துகிட்ருக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டு பாயிண்ட் வந்து எல்லா சம்பந்தத்தையும் பாபா கூட வைங்க, எல்லா சம்பந்தத்தினுடைய சுகத்தையும் பாபாக்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. அப்போ நஷ்டமோக ஆயிடுவீங்க. பாபாக்கிட்ட வந்து எல்லா சம்பந்தத்தையும் வச்சுட்டிங்களா, ஒரு பாபா அப்பாங்கிற சம்பந்தம் மட்டும் கிடையாது, பாபா கிட்ட எல்லா சம்பந்தங்களையும் வைக்கலாம். பாபாவனுடையவங்களை ஆகிறது அப்படின்னா பாபாவனுடையவராக நாம் மாறுவது. இப்போ எல்லாத்துட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லா சம்பந்தமும் பாபா கூட ஏன் வைக்கணும்? நம்ம இது என்ன கம்பல்சரியா? கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படியா? இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, ஒரு சாய்ஸ் இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. மீரா வந்து ஒரே ஒரு சம்பந்தம் தான் வச்சுருந்தாங்க கிருஷ்ணர் கூட, கணவன் அப்படிங்கிற சம்பந்தம், காதலன் அப்படிங்கிற ஒரே ஒரு சம்பந்தம். அவங்க வச்ச அந்த ஒரே சம்பந்தத்தில் அவங்களுடைய பாபா கூட எல்லா சம்பந்தமும் அங்கே கனெக்ட் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் கூட இங்கே கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி ஒரே ஒரு சம்பந்தம் நம்ம வைக்கிறோம், அதில் எல்லா சம்பந்தமும் அதில் கனெக்ட் ஆகிடுச்சு, வந்துருச்சு, கணக்கில் வந்துருச்சு. அவங்க வந்து அவர் அண்ணனாகவோ இல்லை தங்கச்சியாவோ இல்லை அப்பாவாவோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவர் எப்போவுமே கிரிதர் கோபால், கணவன். அந்த ஒரு சம்பந்தத்தை விட்டு வேற எந்த சம்பந்தம் வைக்கவே இல்லை. மீராவனுடைய ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் மனிதர்கள் என்ன விரும்புகிறாங்க? இன்றைய கால மனிதர்கள் வெரைட்டியாக விரும்புகிறாங்க. அதனால எல்லா சம்பந்தமும் நம்ம வைக்கணும். அப்புறம் வேற என்ன காரணம்? எல்லா சம்பந்தம் வைக்கணுங்கிறதுக்கு வேற என்ன காரணம்? பிஸியாக இருக்கிறதுக்காக. வேற மற்ற சம்பந்தங்களெல்லாம் நம்மளை இழுக்குதில்ல, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டு, சொந்தங்கள், பந்தங்கள், பழைய ஃப்ரெண்டு, புது ஃப்ரெண்டு, உயிர் நண்பன். எனக்கு யாராவது ஏதாவது ஒரு கைடு கொடுத்துட்டே இருக்கணும், கைடாக இருக்கிறதுக்காக. யார்ட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் டவுட் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேட்டு நான் தெரிஞ்சு என்ன கிளியர் பண்ணிக்கணும். அதுக்காக அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்பவும். அதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால் கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா? அதுக்காக எல்லா சம்பந்தமும் பாபா கிட்ட வச்சுக்கணும். அதனால் பாபா, ஒரே ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, வேறு யாருமே இல்லை. ஒருத்தருடைய சர்வ சம்பந்தமும் பாபா கூட இணைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய விசேஷமான குணம் என்னவாக தெரியும்? எப்படி தெரியும்? பாபா கூட இவங்க எல்லா சம்பந்தம் வச்சுட்டாங்கன்னு எப்படி தெரியும்? அவங்க சதா டேஸாக இருப்பாங்க. என்ன டேஸ்? நிர்மோகியாக இருப்பாங்க. மோகமே இருக்காது. எப்போ வந்து யார் மேலேயும் நமக்கு எந்த ஒரு பற்றும் இல்லையோ அப்போ மாயாவுக்கிட்ட நம்ம தோல்வி அடைய மாட்டோம். இந்த மாதிரி நஷ்டமோக ஆகணும். அதாவது சதா ஸ்மிருதி சுரூபத்தில் நிலச்சிருக்கணும். அதனால லட்சியம் வைங்க, சர்வ சம்பந்தம் அப்படிங்கிற சுகத்தை தினமும் அமிர்த வேலையில் நானும் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் நான் கொடுப்பேன், தானம் கொடுப்பேன். ஒவ்வொரு சம்பந்தத்திலையும் டேஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். டேஸ்னா என்ன? இந்த இடத்துல சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பகவான் அப்படிங்கிறவர் ஒரு சாறு நிறைந்த பழம். அதனால எல்லா சுகத்தினுடைய அனுபவசாலி ஆகுங்க. அந்த மாதிரி யார் பாக்கியசாலியாக இருக்காங்களோ அவங்க சதா பாபாவை தன்னுடைய துணைவனாக்கி கூடவே கூட்டி வச்சுருக்காங்க. எப்போவுமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நமக்கு நினைவு வரக்கூடாது, ஒரே ஒரு பாபா தான் நினைவு வரணும். ஏன்னா நம்மளுடைய நண்பனும் பாபா தானே. அந்த மாதிரி உண்மையான நண்பனை பாபாவை கூடவே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஈஸியாகவே எல்லாத்துலேருந்தும் ஞாரா மற்றும் பியாராவாக ஆயிடுவீங்க. ஒரு பாபா கிட்ட டேஷ் அப்படின்னா டேஷ், ஒரு பாபா கிட்ட லகன் இருக்குது அப்படின்னா அதுதான் நஷ்டமோகா. இந்த டேஷ்னா பாபா, ஒரு பாபா கிட்ட லகன், அப்போ நஷ்டமோகம் ஆயிடலாம். நம்ம மோகத்தின் மேலே நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நிர்மோகம் ஆகிறதுக்கு. பாபா மேலே சர்வ சம்பந்தம் வச்சுட்டோம் அப்படின்னா பாபா கூட, அப்போ மோகம் தானாகவே அங்கே ட்ராப் ஆயிடுது, விழுந்துருது, போயிடுது. அதனால் இன்றைக்கி என்னென்னலாம் பயிற்சி பண்ணணும்? நம்ம நிறைய ப்ராக்டிஸ் இன்றைக்கி சொல்லியாச்சு. ஒன்று வந்து நம்மளுடைய சரீரத்தை எடுத்து கழட்டி வெளியே வைக்கிறது, அப்புறம் ஒவ்வொரு பொருளுக்கும் விடை கொடுக்கறது. மூணாவது, நம்மளுடைய ஒவ்வொரு பொருள், வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருள் மேலே என்ன எழுதணும்? நிலையற்றது, நிரந்தரமற்றது அப்படின்னு எழுதணும். ஷால் மேலே ரொம்ப மோகம் இருக்குதா, அப்போ அதுக்கு மேலே எழுதிருங்க, இது நிலையற்றது, இது பெர்மனெண்ட் கிடையாது. உங்கள் தலையில் இருக்கிற மஃப்ளர் மேலே மோகம் இருக்குதா, அப்போ அதுக்கு மேலே எழுதுங்க, இது பெர்மனெண்ட் கிடையாது, நிரந்தரம் அல்ல, டெம்பரரி, நிலையற்றது.
எல்லா பொருளுமே நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது. அதனால் யாராவது எடுத்துகிட்டு போகணுமா, எடுத்துகிட்டு போட்டோம் விடுங்க. அடுத்த ஹோம்ஒர்க்கு பாபா என்னுடைய நெற்றியில் என்ன எழுதுறாரு, நிர்மோகி, மோகம் அற்றவன், மோகம் இல்லாதவன். அச்சா, ஓம் சாந்தி.